தம்பி, தாத்தா நீ மன்னிச்சிருக்க தாத்தா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கோட்டரை வாங்கி அதுல பிளாஸ்டிக் கப்புல போட்டு குடிச்சிட்டு அதை கீழே தூக்கி போடுவேன். தெரியாம போட்ட தாத்தா. ஒன்ன மாதிரியான விஷக்கிருவிகள் இருக்கிறதுனாலதான் நாடு நாசமா போகும். பிளாஸ்டிக்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் மக்கி போறதுக்கு 2500 வருடங்கள் ஆகும். அப்பேற்பட்ட பிளாஸ்டிக்கை வச்சு நீ குடிக்கிற. அது மட்டும் இல்ல, மட்டை ஊறுகாயை வாங்கி சாப்பிடுறாங்க. மட்டை ஊறுகானதுக்கு பேர் வந்ததை மட்டையில மடிச்சு தந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதையும் பிளாஸ்டிக் ஆக்கி பிளாஸ்டிக் தேசமாக்கிட்டாங்க. ஒன்ன மாதிரி விஷக்கிருவிகள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு நாசமாட்டா போகும். என்ன ஒரு படத்துல என்னன்னு கேட்டியா நீ? மயங்கப்பட்டு விழுந்துட்டானா? மயங்கினாலும் விட மாட்டேன். அவனுக்கு வர்மத்தை போட்டே திரும்ப எழுப்பு. செத்துட்டாங்க. வர்மம் போட வந்தா வர்மத்தை போட்டுட்டு போக வேண்டியதானே. வர்மம் போட வந்துட்டு என்ன வர்மம் போட போறேன், அது என்ன பண்ணு, ஏது நடக்கும்னு பேசி பேசி பேசியே கொண்டுட்டீங்களே. ஒரு உயிர் போயிடுச்சு தாத்தா, ஒரு உயிர் போயிடுச்சு. நாட்டுக்காக என் பையன்